அதுக்கு அப்புறமா என்ன வந்தது நான் கத்துறது தெரியுதா ஓகேயா ரைட் அப்படியே அமையல அதுக்கு அப்புறமா ஒரு என்ன வெள்ளை சத்தம் வந்தது அந்த வெள்ளை சத்தத்துல என்ன பண்ணாரு ஆண்டவர் வெளிப்படுத்தி என்ன பண்ணாரு இவங்க யாரு நான் கேட்டதுல உங்களுக்கு மறுபடியும் கிடைச்சது அடுத்து சொல்றேன்னு சொல்லுங்க இப்ப கேட்க இது யாரு சரி நான் கொடுத்தேன் கண்டிப்பா இது யாரு எலியா சில பேர் கேட்டாங்க அடுத்த வந்து பாடம் எலியா சரி ரைட் ஓகே எலியாவுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா எலியா சொல்லிட்டீங்க சரி ஓகே இது யாரா இருக்கும் ஜெசுபேல் ரைட் இவங்க என்னன்னா பாகால் வழிபாட்டுக்கு போயிட்டாங்க பாடம் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் சரி பாகால் வழி நடத்துனாங்க சரி இது பாகால் தீர்க்கதரிசிகள் இவ்வளவுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு எலியாவை கொண்டு போட்டுட்டு என்ன பண்றாரு ஓடி போயிட்டு பேசபாகிட்ட போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே என்ன பண்றாரு ஓடி போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே எந்த மரத்துக்கு கீழே சுழிச்செடி கீழே படுத்துட்டு ஆண்டவர் அவருக்கு போஷிக்கிறார் உணவும் தண்ணீர் கொடுத்து அவர் போட்டுட்டார் அதுக்கப்புறம் எழுந்தாரு அப்படின்னு 40 days and nights என்ன பண்றாரு வேகமா நடந்து புதுசு நடக்க முடியுமா 40 days and nights நான் சொல்றேன் 40 days அவங்க கூட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சரி ஓகே அப்படி நடந்து போனோமே ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்பட்டார் எங்க ஃபர்ஸ்ட் எங்க இருந்தாரு அடுத்தது அதுக்கப்புறமா ஓகே இந்த ஸ்டோரியில எதுக்குலாம் பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை சொல்லி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறமா தான் மோனம் சொல்லணும் பிள்ளைங்களுக்கு அதுதான் முக்கியம் இதை ஈஸியாக கற்றுக்கோங்க இல்லை சொன்னாங்க அதுக்கப்புறமா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு 5 நாள் முடிஞ்சிச்சு என்ன சொல்றேன் என்ன லட்சம் முடிச்சுட்டு நீங்க கேளுங்க அந்த கேள்விதான் கடைசி சார் ஆளுங்க ஒவ்வொரு நாளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க முதல் நாள் முடிஞ்சிச்சு உங்களுக்கு அந்த நாளுடைய தலைப்பு நான் சொன்னேன் என்ஜிஎல் போற அரசு ஒப்புரவு அரசு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் விடுதலை விடுதலை கொடுக்குற ஆண்டவர் எல்லாருக்கும் விடுதலை ரொம்ப சிம்பிளா இருக்கு 10 பிரின்சிபல்ஸ்ல அது அழகா இருக்கும் முதல் நாள் சொல்றப்போ விடுதலை சரியா விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் அந்த இதுல இருந்து விடுதலை கொடுத்தார் இரண்டாவது நான் சொல்றப்போ நேர்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல சொல்றேன் யாரா நேர்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன் இது ஒரு சின்ன எக்ஸசைஸ் இது 10 நாளுக்கும் 10 இருக்கு அடுத்தது நம்பிக்கை சரியா இது நீங்க 10 நாள் இந்த தலைப்பு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஈஸியா புரியும் பிள்ளைகளுக்கு அது சொல்ல ஜாய் இருக்கு லவ் நம்பிக்கை இருக்கு சோ இது எல்லாத்தையுமே அந்த பாடத்தோடு ரிலேட் பண்ணுங்க சரியா திரும்ப இன்னொரு அதே எக்ஸசைஸ் தான் இதே யாருக்கும் செய்வா ரைட் எலியாவுக்காக இது யாரு சும்மா அடுத்தது அதே ஸ்டோரி தான் சும்மா இது பண்ணி வச்சிருக்கேன் சோ நீங்க ஈஸியா அது சொல்லி அது செய்யலாம் ரைட் தட்ஸ் இட் யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இதுக்கு அப்புறமா